சண்டே ஆனாலே நிறைய பேருக்கு என்ன சமைக்கிறதுன்னு கன்ஃபியூஸா இருக்கும். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா என் பையன் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்டுட்டான். சரி, நானும் 1/2 கேஜி மட்டன் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டேன். வீடியோல ஹோட்டல் ஸ்டைல் இல்லாம அம்மா கையில செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. பேச்சுலர் செஞ்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் பண்றேன்னு இருந்தாலும் சரி, ஈஸியா ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம தமிழ்நாடு டேஸ்ட். இந்த சேனல்ல ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லாம அம்மா கைமானத்துல இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு காமிக்க போறோம். நீங்க சிம்பிள் லாங்குவேஜ்ல நாங்க ஷேர் பண்ண போறோம், அதுவும் தமிழ் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்சதும் சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்து பொன்னிறமாகனதும் தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். கடாயில் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். என் பையன் வாங்கின அந்த 1/2 கேஜி மட்டனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை ஆனதும் கழுவி வச்ச மட்டன் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சத நல்லா கொட்டி கலக்குங்க. அதே மாதிரி தேங்காய் அரைச்சத சேர்த்து நல்லா கொஞ்சம் கொட்டி கலக்கி திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கலர் வர்ற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணினே இருந்துட்டு நமக்கு தேவையான அளவு, நான் எனக்கு தேவையான 2 கப்பு தண்ணிய சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னாலும் சேர்த்திக்கோங்க, இல்ல கெட்டி பதத்துக்கு வேணும்னாலும் கொஞ்சம் கம்மியா 1/2 டம்ளர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் தண்ணி. இப்ப நம்ம உப்பு தேவைன்னா ஒரு கொஞ்சமா சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சிருங்க குக்கரை. கறி வேக 4 விசில் போதுமானது. உங்களுக்கு இன்னும் சாஃப்டா வேணும்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க. இல்ல எனக்கு 3 விசில் வேணும்னாலும் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் எல்லாம் எடுத்து திறந்து பார்த்தோன்ன அந்த குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. நீங்களே அதை பாருங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நெருக்கி அழகா அது மேல தூவிட்டு குழம்ப ஒரு மெதுவாக ஒரு கலக்கு கலக்குங்க. இப்ப பாருங்க என்ன வாசனை வருது. இப்ப பாருங்க இந்த கறியெல்லாம் எவ்வளவு நல்லா சாஃப்டா வெந்துனுக்கிறதையும் நல்ல மணமா இருக்கிறதும் நீங்களே பாக்குறீங்க. இத செஞ்சு பாருங்க. இப்ப மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பட்டை 2, லவங்கம் 2, சோம்பு 1 ஸ்பூனு சேர்த்து அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எங்க வீட்டுல மட்டன் குழம்பும் கேழ்வரகு களியும் செஞ்சிருக்கோம். இந்த கேழ்வரகு களி மட்டன் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட் காம்பினேஷனா இருக்கு. எங்க ஊர்ல கேழ்வரகு களின்னு சொல்லுவோம்,
உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவீங்க? குழம்பு. களிக்கு மட்டும் டேஸ்ட் இல்லைங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட் குடுக்குதுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுவீங்க பாருங்க. இந்த மட்டன் குழம்பு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. செஞ்சா யாருக்கு பிடிக்காது? அதே மாதிரி தான் இந்த நம்ம தமிழ்நாடு டேஸ்டையும் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.